வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மணி இந்த பேங்க் இப்போ நடந்து முடிஞ்ச ஷோவோட ஹைலைட்ஸ் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மறக்காம சேனல் புதுசாக தெரியுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, இந்த மணி இந்த பேங்க் ஷோவோட ரேட்டிங்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணி. என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8.5. அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு. முக்கியமாக நிறையா பேர் வந்து எதிர்பார்த்து என்னன்னா ரோமன் எதிர்பார்த்தீங்க. ஸோ நேற்றே சொல்லியிருந்தேன் ரோமன் வந்து வர வாய்ப்புகள் கம்மி. ஆனால் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா கண்டிப்பாக உங்கள் ரேட்டிங் வந்து ரொம்ப அடிவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே பார்ப்போம் என்ன நடந்துச்சுன்னு. அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கான மணி இந்த பேங்க் விளையாட மேட்ச் தான் வந்து பண்ணுறாங்க. அண்ட் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ரோஸ்னா பெரஸ் ஜூலியா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் லிட்டரலி வேற லெவலாக இருக்கும். ஸோ இங்கே அலெக்சா பெரஸ் ரியார்ப்லி மாற்றி அடிச்சுக்கிருக்கு. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நயோமி மொத்தமாக லேடரை வந்து தள்ளி விட்டு ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மணி இந்த பேங்க் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ 2025 வின்னராக வந்து ஆகிட்டாங்க. நயோமி இப்போதைக்கு டிஃபனியை தான் ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. என்ன கதை ஓடுதுன்னு பார்ப்போம். இல்லை டிஃபனியா இல்லை யோஸ்கையான்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோக்கும் ஆக்டோகன் ஜூனியருக்கும் ஒரு மேட்ச் வந்து பண்ணுறாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மேட்ச் தான். மேட்ச் அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டாலாம் போல. ஆக்டோகன் ஜூனியர் பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே அது ஓகே வேற லெவலாக இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் வின் பண்ணணும் தானே அந்த ஒரு ஸ்டோர் லைனே இருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு வின் பண்ணிட்டாரு. இங்கே லீவ் மார்க்கான டாமினிக் மிஸ்டீரியோ கொஞ்சிட்டே கொலாயிட்டே போயிட்டாங்க. ஸோ இங்கே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைரா வல்கிராக்கும் பெக்கி லன்ச்சுக்கு தான் மேட்ச். அண்ட் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு இந்த மேட்ச் எப்படின்னா நான் நினச்சேன்னா பெக்கி லன்ச் வந்து வின் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிருந்தேன். ஸோ இங்கே வந்து பேலியை வந்து கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தோன்னா பெக்கி லன்ச் லைரா வல்கிரா ரெண்டு ரோலப் ஒரு 3-4 ரோலை படிக்கும் போது ஸோ அங்கே பெக்கி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரோலை வச்சு இங்கே மேட்ச் வந்து முடிச்சு விட்றாங்க. முடிச்சதுக்கப்புறமா டைட்டில் வின் பண்ண போக வேண்டியதானே. ஸோ லைரா வல்கிரா கூப்பிட்டு இந்த டைட்டில் எனக்கு போட்டு விடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டே போட்டுக்கிட்டு இருக்கும்போது டக்குனு வந்து டைட்டில் வச்சோடனே சுப்ளெக்ஸ் வந்து தட்டி விட்ருவாங்க. ஸோ இங்கே திருப்பி இந்த ஸ்டோரில் என்ன பார்ட் 3 வந்து கொண்டு போகிறதா பண்ணிட்டாங்க. என்ன கதை நடக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் மென்ஸுக்கான மணி இந்த மேட்ச் தான். இந்த மேட்ச் நல்லா போய்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா செத்ரான்ஸால் இந்த இடத்துல அடிக்க முடியாது. ஸோ என்ன பண்ணிடுறோம் டீம் எல்லாரும் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துருவாரு. ஸோ இங்கே பிரான் செட்டின் அண்ட் பிரான் பிரேக்கர் வந்துருவாங்க. அவங்க கரெக்டாக எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சு சோலோசிகா சைடு போகும்போது அவங்க ஜாக்கப் போட்டு ஜேசி வந்துருவாங்க. ஜேசி ஏற்கனவே சொல்லிக்கிறாரு ஜாக்கப் போட்டு நம்பாதரான்ட்டு. இன்னைக்கு அந்த மாதிரி தான் பண்ணுறாரு. ஐ லவ் யூ சோலன்னு சொல்லிட்டு லேடர் மேலே ஏற்றுறக்கு அப்புறமா ஐ ஹேட் யூ சோலன்னு சொல்லி லேடரை தள்ளி விட்டு சோலோசிக்காக ஒரு கிக் அடிச்சு விட்டாரு. ஸோ இந்த இடத்துல பிரேக்கப் வந்து எனக்கு தெரிந்து தேவையான்னு தெரியல. ஏன்னா ரெசமேனியா டைமில் தான் பிரேக்கப் வந்து எதிர்பார்த்தோம். அந்த டைமில் வந்து பிரேக்கப் பண்ணி மேட்ச் பண்ணிருக்கலாம். ஆனால் இந்த டைமில் பிரேக்கப் பண்ணும்போது என்னன்னு தெரியல. அண்ட் இங்கே சோலோசிக்கா முடிச்சதுக்கப்புறமா ஸோ எலனைட் அண்ட் செத்ரான்ஸ் இருக்கும்போது எலனைட்டை வந்து செத்ரான்ஸ் ஸ்டம்பு கொடுத்துட்டு அங்கே மிஸ்டர் மணி இந்த பேங்கை வந்து எடுத்துட்டாரு. ஸோ இங்கே செத்ரான்ஸ் டீமுக்கு வந்து ஒரு பவர் கிடச்சிருச்சு. இந்த மணி இந்த பேங்க் வந்து சம்மர்ஸ்லாம் தான் கேஷிங் போனார். நானும் எதிர்பார்த்த மாதிரி தான் நடந்துச்சு. அண்ட் ஃபைனல் மெயின் இவெண்ட்டில் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் செத்ரான்ஸோட வருகையை. ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்ன நடந்துச்சுன்றது பாருங்க. அண்ட் இங்கே ஜான்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸே கொடுக்கல. லிட்டரில் இந்த ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் டக்குன்னு போகிறதும் வேற லெவலில் வந்து பண்ணியிருந்தாங்க. இங்கே அந்த கமெண்ட்ரி டேபிளில் வந்து ஜான்சன் உடச்சிடுவார்னு பார்த்தா மெயின் வந்து ஸ்பீரை தட்டி விடுவார் ஜான்சனாக. லோகன் பால் ஜே உசோ கமெண்ட்ரி டேபிளில் வச்சுட்டு அங்கே டாப் ரோப்ல வந்து தவி மொத்தமாக வந்து லோகன் பால் வந்து ஜே உசோ முடிச்சிட்டாரு. ஸோ இதுக்கப்புறமா அவரோட ட்ரோன் பர்ஃபார்மன்ஸ் லிட்டரில் அது வேற லெவலாக இருந்துச்சு. அந்த ட்ரோன் வியூவில் பார்க்கும்போது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கோடி வந்து டாப் ரோப்ல வந்து சுப்ளெக்ஸ் ஜே உசோட ஸ்பிளாஷ் லிட்டரில் வேற லெவலாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் தூக்கிட்டு அண்ட் கோடியை முடிச்சிடலாம்னு சொல்லி கோடியை அட்டாக் பண்ணக்கு அப்புறமா பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்ரு வந்து அட்டாக் பண்ணிடுவாரு. இது யாருமே எதிர்பார்க்கல. ரிலீஸ் ஆன சூப்பர் ஸ்டாரை திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்ப்போட. அண்ட் இங்கே கோடி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு இங்கே மேட்ச் வந்து முடிச்சாரு. போன டைம் மணி இந்த மகளே எப்படி சோலோசிக்கோவா வந்து கோடியை முடிச்சாரோ இங்கே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோடி சீனா முடிச்சாரு. அண்ட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா போன டைம் வந்து லோகன் கோடி வந்து நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த டைம் நைட் ஆஃப் சாம்பியன்ல எனக்கு தெரிஞ்சு ஜான் சீனா அண்ட் ஜே உசோக்கான மேட்சாக நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இதுக்கப்புறமா சம்மர்ஸ்லாமில் கோடி அண்ட் சீனா வந்து பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோடி லாஸ்ட்டாக ஃபேன்ஸை பற்றி ஒரு சில வார்த்தைகள் வந்து பேசுறாரு. அதுக்கப்புறம் ஈட் அதோட வந்து முடிச்சிட்டாங்க இந்த ஒரு ஷோவை. அண்ட் இந்த ஒரு ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தளவுக்கு சித்ரான்ஸ் மணி நமக்கு வின் பண்ணது ஒத்து தான். நயோமி வின் பண்ணது. நயோமி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது ஜேட் கார்கில் கூட ஸ்டோர் லைன் பண்ணி மொக்கையாவது பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் மணி நம்ம கையில் இருக்கு. ஸோ டிஃபனி கேஷிங் பண்ணுவாங்க யோஸ் கேஷிங் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்புகள் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை சித்ரான்ஸ் வின் பண்ணியிருக்காரு. ஸோ ஆற்று தூர திருப்பி வந்திருக்காரு. நைட் ஆஃப் சாம்பியன்ல ஒன்று ஜே உசோ கூட மேட்ச் நடக்கும் ஜான்சனுக்கு. இல்லைன்னா ஆற்று கூட அகைன் வந்து நடக்கும். ஆற்று தெரிஞ்சு ஹீல் டன் பண்ணியிருக்காரு. என்ன கதைன்றதை கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். இந்த ஷோட ரேட்டிங் என்ன சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.